நீ யாரு என்ன தீர்மானிப்பதற்கு? Who are you to judge me? இந்த கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். நிறைய பேர் இதை அனுபவப்பட்டிருப்போம். இந்த வரிக்கு பின்னால 1000 வழிகளும் அதை விட அதிகமான வைராகியமும் ஒளிந்திருக்கும். அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய புகழ்பெற்ற ஐடி நிறுவனத்துல இப்போ இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அசோக் உள்ளே நுழைந்த போது அங்கிருந்த அதிகாரிகளின் பார்வைகளில் அவன் ரொம்ப ஏளனமாக தெரிந்தான். அதுக்கு காரணம் என்னன்னா, அசோக்குடைய சட்டை ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. அவனோட செருப்பு ரொம்ப தேஞ்சு போய் ஒரு செருப்புல ஒரு வாறு அந்து போச்சு. அதுக்கும் மேலாக அவனோட ஒரு விரல் இல்லாம இருந்துச்சு. அங்கிருந்த அதிகாரி கிண்டலாக கேட்டார், தம்பி, இது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, இங்க உழைப்பு மட்டும் போதாது, ஒரு தகுதி வேணும்னு சொன்னாரு. உன்னை பார்த்தா ஒரு கூலி தொழிலாளி மாதிரி இருக்கே, நீ எல்லாம் வேலைக்கு சரிப்பட்டு வருவன்னு எனக்கு தோணல, உனக்கே முதல்ல தோண வேணாமா? இந்த வேலைக்கு நம்ம அன்பிட்னு சொல்லி இடத்த காலி பண்ணுன்னு சொன்னாரு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே பேச தொடங்கினான். சார், என் கையில ஒரு விரல் இல்லாததை பார்த்து நான் இயலாதவன்னு நீங்க எப்படி சார் தீர்மானிக்கலாம்? நான் இந்த விரலை எப்படி இழந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாம நீங்க எப்படி சார் என்ன ஜட்ஜ் பண்ண முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி படிக்கணும்ன்றதுக்காக ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை செஞ்சேன். அங்க ஒரு மிஷின்ல என் தங்கச்சியோட துப்பட்டா சிக்கிருச்சு. அவளை காப்பாத்தணும்ன்றதுக்காக நான் போனப்போ என்னுடைய விரல் மாட்டிக்கிச்சு. அப்போதான் என்னுடைய விரல் போயிடுச்சு. அந்த நிமிஷம் நான் என்னோட விரலை இழந்திருக்கலாம். ஆனா என் தங்கச்சியோடைய எதிர்காலத்தை நான் மீட்டெடுத்தேன். அவ இப்போ உயிரோட நல்லா இருக்கா. இப்போ நீங்க பாக்குற இந்த அழுக்கு சட்டை, காலையில நான் வரும்போது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ என்னுடைய செருப்பு பிஞ்சு போயிடுச்சு. என்ன தீர்மானிக்க உங்களுக்கு வெறும் அரை நிமிஷம் கூட ஆகல. ஆனா இந்த நிலைக்கு பின்னாடி இருக்கிற என்னோட போராட்டத்தை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட கேட்க மனசு இல்ல. அதுதான் உண்மை. உங்க டிகிரி சர்டிபிகேட் என் அறிவை மட்டும்தான் தீர்மானிக்கும். ஆனா என்னோட குணத்தை, என்னோட திறமை, இதை எல்லாத்தையும் தீர்மானிக்க நீங்க யாரு? ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை வச்சு அவனோட ஆழத்தை அளக்க முடியாது சார். இந்த மாதிரி அந்த பையன் சொன்னதுமே அந்த அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. கிண்டல் கேலி செய்த அதிகாரிகள் தலைகுனிந்து நின்றார்கள். உலகம் எப்போதும் நம்மை மேலோட்டமாக பார்த்து ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் உன் காயங்கள் உனக்கு வலிமை, உன் வறுமை உனக்கு உத்வேகம், உன் கடந்த காலம் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும் உரிமையை வழங்காது. நீ யார் என்பதை இந்த உலகம் சொல்லக்கூடாது, உன் செயல்கள் சொல்ல வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.